ஹாய் வணக்கம், நான் ஜெயின் பேங்கிங் மினிட்ஸ் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம், அதாவது AePS அப்படிங்கிறது என்ன, அது உங்களுக்கு எப்படிலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிகாஸ் இந்த சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு செகண்ட் வேலை தான், ஆனால் அது எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்கு போலாம். AePS அப்படினா என்ன, அதை எப்படி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், அதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு, என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ AePS அப்படிங்கிறது என்ன அப்படின்னா NCPIல இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு பேமெண்ட் சிஸ்டம் தான் இது. இது வந்து பேமெண்ட் சிஸ்டம் தான், அதோட பேரே ஆதார் எனேபிள்ட் பேமெண்ட் சிஸ்டம். ஸோ ஆதார் கார்டு வச்சிருந்தாலே போதும், எல்லாரும் வந்து இந்த பேமெண்ட் சிஸ்டத்தை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். ஸோ பேமெண்ட்ஸ் பண்றது, டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் பண்றதை வந்து ரொம்ப ஈஸியா எல்லாருக்கும் ஆக்சசிபிளா கொண்டு வரக்கூடிய ஒரு முயற்சி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஆதார் கார்டு இருந்துச்சு அப்படின்னாலே நீங்க வந்து இந்த பேமெண்ட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதை யூஸ் பண்றதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் கூட ஆதார் கார்டை வந்து லிங்க் பண்ணி இருக்கணும். ஸோ இதை எப்படி பண்றது, எப்படி வந்து பேங்க் அக்கௌண்ட் கூட ஆதார் கார்டை லிங்க் பண்றது அப்படின்றத பத்தி நான் தனியாக அந்த ப்ரொசீஜரை பத்தி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ பார்த்து அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இன்னும் நீங்கள் லிங்க் பண்ணலை அப்படின்னா வந்து அந்த ப்ரொசீஜரை முடிச்சிருங்க. ஸோ உங்கள் பேங்க் அக்கௌண்ட் கூட உங்களோட ஆதார் கார்டு லிங்க் ஆகி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இந்த AePS சிஸ்டத்தை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி வந்து நம்ம ஒரு பேங்க்கோட ATM கார்டையோ இல்லை நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டியோ யூஸ் பண்ணி பணம் போடுறது, எடுக்கிறது, மற்ற விதமான பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ணுவோமோ, அதே மாதிரி இந்த AePS யூஸ் பண்ணியும் வந்து நீங்கள் எல்லா விதமான பேங்கிங் பேமெண்ட் டாஸ்க் எல்லாம் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, பணம் போடுறது, யார் அக்கௌண்ட்லையாவது பணம் போடுறது, அதாவது மேக்கிங் டெபாசிட், மேக்கிங் பேமெண்ட், ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அப்புறம் வந்து பேலன்ஸ் என்கொயரி பண்ணுறது, இந்த மாதிரியான எல்லா விதமான பேங்கிங் டாஸ்க், நம்ம பேங்கிங்கில் வந்து வழக்கமாக பண்ணக்கூடிய எல்லா விதமான டாஸ்க்கை வந்து இந்த AePS யூஸ் பண்ணியும் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ AePS மூலியமா டிரான்சாக்ஷன்ஸ் ஒரு பேங்கிங் டாஸ்க் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னா, உங்களோட ஆதார் கார்டு தேவை, அதாவது ஆதார் நம்பர் தேவை. உங்களோட ஆதார் கார்டை வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ணியிருக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மைக்ரோ ATMக்கு நீங்கள் போகணும், இல்லைனா ஒரு பேங்க் கரஸ்பாண்டன்ட் கிட்ட போகணும். போயிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் AePS யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா போதும், வந்து உங்களோட ஆதார் கார்டு டீடைல் அண்ட் உங்களோட பயோமெட்ரிக்கை யூஸ் பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே ஒரு செட் ஆஃப் பேங்கிங் டாஸ்க் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த எல்லா பேங்கிங் டாஸ்க்கையும் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு இந்த AePS மூலியமாக பண்ணுறதுக்கு எந்த பேங்க்குக்கு வேணாலும் நீங்கள் போகலாம். எக்ஸப்ட் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எந்த பேங்க்ல பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேங்கோட பேங்க் கரஸ்பாண்டன்ட் கிட்ட மட்டும் தான் வந்து அதை பண்ண முடியும். மிச்ச எல்லா டாஸ்க்குமே வந்து நீங்கள் எந்த பேங்கை விசிட் பண்ணி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ AePS மூலியமா ஏதாவது ஒரு பேங்கிங் டாஸ்க்கை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு மைக்ரோ ATMக்கோ இல்லை வந்து பேங்க் கரஸ்பாண்டன்ட்டையும் மீட் பண்ணணும். பேங்க்குக்கு போய் பேங்க் கரஸ்பாண்டன்ட்டையும் மீட் பண்ணணும். ஸோ அவங்கள்ட்ட போய் நான் என்ன இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன், மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நினைக்கிறேன், இல்லை பேமெண்ட் பண்ண நினைக்கிறேன், இல்லை டெபாசிட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லணும். சொன்னதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு நம்பரை வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் நேமை வந்து நீங்கள் சொல்லணும். முக்கியமாக வந்து நீங்கள் சொல்லக்கூடிய பேங்க் நேமும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதார் நம்பரும் ரெண்டும் வந்து லிங்க் ஆகி இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன விதமான டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணணுமோ அந்த டிரான்சாக்ஷனை சொன்னீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸை வந்து அவங்க இனிஷியேட் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் ஆர் ஐரிஸ் ஸ்கேன், ஏதோ ஒரு பயோமெட்ரிக் வந்து அவங்க எடுப்பாங்க. அதை எடுத்ததுக்கப்புறம் அந்த டிரான்சாக்ஷன் வந்து ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். கம்ப்ளீட் ஆனதுக்கான ரெசிப்ட்டை வாங்கிட்டு நீங்கள் கிளம்ப வேண்டியதான். ஸோ இந்த AePS வந்து ரொம்ப பெனிஃபிஷியல். எப்படி அப்படின்னா, உங்ககிட்ட வந்து ஆதார் நம்பர் இருந்தாலே போதும், அது வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் கூட லிங்க் ஆகிறதா போதும், எங்கே வேணாலும் இந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட்டை ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு வந்து கேஷ்லெஸ் பேமெண்ட்ஸ் ஒரு கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன்ஸை ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து இது கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்பவே செக்யூர். ஒன்று வந்து உங்களோட ஆதார் நம்பர் வேணும் அண்ட் ஆதார் நம்பர் பேங்க் கூட லிங்க் ஆகிருக்கணும். இதை வந்து நீங்கள் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரொம்ப செக்யூர். அதை தாண்டி அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களோட பயோமெட்ரிக் எடுப்பாங்க. ஸோ இந்த சிஸ்டத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை யாராவது வந்து டேம்பர் பண்ணி வந்து பணத்தை வந்து எடுக்கிறதுக்கோ வந்து வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் AePS அப்படிங்கிறது இன்டர் பேங்க்குள்ள நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன்ஸை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் நீங்கள் வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தவிர மிச்ச எல்லா விதமான டிரான்சாக்ஷன்ஸையும் எந்த பேங்க்ல வேணாலும் போய் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கிற பேங்க்ல தான் போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்க ஆதார் நம்பரும் பேங்க் நேமும் இருந்தால் போதும், எந்த விதமான பேங்க்கையும் விசிட் பண்ணி அந்த பேங்கோட
பேங்க் கரஸ்பாண்டண்ட்டை மீட் பண்ணி நீங்கள் வந்து இந்த டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பேங்க் ஸ்பெசிஃபிக் கிடையாது. இந்த பர்டிகுலர் பிரான்ச்சுக்கு தான் நான் போகணும், இந்த பர்டிகுலர் பேங்க்குக்கு தான் நான் போகணும் அப்படிங்கிற அந்த லிமிடேஷன் வந்து கண்டிப்பாக கிடையாது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். அடுத்தது வந்து AePS மூலியமா பேங்க் அக்கௌண்ட் இல்லாதவங்க கூட சில விதமான டிரான்சாக்ஷன்ஸை பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை வந்து அது கொடுக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ண முடியாத சில ரூரல் ஏரியாஸில் உள்ள மக்களுக்கும் வந்து இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஆதார் கூட எந்த விதமான பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகாட்டியும் கூட மணி ட்ரான்ஸ்ஃபர் அஃப்கோர்ஸ் நீங்கள் பண்ண முடியாது. பட் வேறு விதமான பேமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த AePS நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆதார் டு ஆதார் வந்து மணி கூட நீங்கள் மாற்றிக்கலாம். அண்ட் AePS வந்து இன்னும் சில முக்கியமான விஷயங்களுக்கு வந்து பயன்படுது. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஆதாரோட யூஸை வந்து ரொம்ப அதிகமாக எம்பசைஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சோஷியல் செக்யூரிட்டி பென்ஷன் இல்லைனா ஹேண்டிகேப்ட் ஓல்டேஜ் பென்ஷன் இந்த மாதிரி விஷயங்களை ரிசீவ் பண்ணுறதும் வந்து நீங்கள் இந்த AePS மூலமா பண்ணிக்கலாம். ஸோ பொதுவாகவே ஒரு AePS டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு 3 விஷயங்கள் தான் தேவை. உங்களோட ஆதார் நம்பர், உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் ஒரு ஐரிஸ் ஸ்கேன் அண்ட் உங்களோட பேங்க் நேம் இல்லைனா பேங்க் இஷ்யூவர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும். ஸோ இது 3 விஷயங்கள் தான் தேவை. ஒரு பாயிண்ட் ஆஃப் சேலில் நம்ம வந்து டக்குன்னு போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்து AePS மூலமா கூட நம்மளால பேமெண்ட் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் சேலுக்கு போயிட்டு எப்படி நம்ம கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ வந்து இன்சர்ட் பண்ணி பின் நம்பர் கொடுக்குறோமோ அதே மாதிரி வந்து AePS நான் யூஸ் பண்ணி இந்த டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பர்சன் கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களோட ஆதார் நம்பரை அந்த மெஷினில் வந்து கீ இன் பண்ணுவாங்க. ஆதார் நம்பரை கீ இன் பண்ணிவிட்டு அந்த டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் கேட்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துலையுமே இந்த AePS தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இட்ஸ் ஹைலி செக்யூர் பிகாஸ் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ இந்த AePS யூஸ் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க பேங்க் அக்கவுண்ட் கூட உங்க ஆதார் கார்டு லிங்க் ஆயிருக்கணும். இன்னொரு முக்கியமான ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னா நீங்க உங்க பேங்க்குக்கு போய் இந்த AePS எனேபிள் பண்ண சொல்லணும். இது வந்து ஒரு ஒன் டைம் ப்ராசஸ் தான். ஸோ நான் AePS யூஸ் பண்ணி பேமெண்ட்ஸ் எல்லாம் நான் பண்ணிக்கணும், எனக்கு வந்து அந்த ஃபெசிலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க பேங்க்ல போய் சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து அதை எனேபிள் பண்ணி விட்டுருவாங்க. ஒன்ஸ் எனேபிள் ஆயிருச்சுன்னா AePS நீங்க யூஸ் பண்ணி நான் அந்த வீடியோல முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா விதமான டிரான்சாக்ஷனும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த AePS எனேபிள் பண்றதுக்கு உங்களுக்கு முக்கியமா தேவை ஒரு ஆதார் கார்டு வேணும். ஆதார் கார்டு இல்லைன்னா இதை வந்து பண்ணவே முடியாது. பட் நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அதாவது நீங்க மணி அனுப்பக்கூடிய பர்சன் வந்து ஆதார் கார்டு வச்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆதார் கார்டு இல்லாத ஒரு பர்சனுக்கு நீங்க வந்து அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தாராளமா மணி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஆர் ஏதாவது பர்ச்சேஸ்க்கு வந்து மணி வந்து பே பண்ண முடியும். அதே மாதிரி இந்த AePSல உங்களோட ஆதார் கார்டு கூட நீங்க மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து வெவ்வேறு பேங்க்ஸ்ல ஒரு 2-3 அக்கௌண்ட் இருக்கு, எல்லா அக்கௌண்ட்டையுமே நீங்க ஆப்பரேட்டிவா வச்சிருக்கீங்க அப்படின்னா மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து நீங்க உங்க ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணிட்டீங்கன்னா AePS யூஸ் பண்ணி நீங்க லிங்க் பண்ணியிருக்கிற எந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து வேணாலும் ஒரு டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளவுதாங்க AePS பத்தி இன்னைக்கு நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து இந்த ஃபெசிலிட்டி நீங்க யூஸ் பண்ணல அப்படின்னா இது மூலமா நீங்க பயனடைய கூடும் அப்படின்னா தாராளமா வந்து இதை எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷனுக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மூவ் ஃபார்வர்டா பண்றோமோ அவ்வளோக்கு நல்லது. பிகாஸ் ஃபியூச்சர்ல வந்து கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வந்து வகிக்க போகுது. ஸோ ஷாப்பிங் பண்ணும்போதும் சரி பேங்கிங் டிரான்சாக்ஷனும் சரி நம்மளோட வேலைகள் மிக சீக்கிரமா முடியணும், ரொம்ப சுலபமா முடியணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம எனேபிள் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிள். உங்களுக்கு ஒரு ஆதார் கார்டு அது கூட லிங்க் பண்ணப்பட்ட ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அண்ட் உங்க ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தால் போதும். ரொம்ப ஹை செக்யூரா நீங்க வந்து சிம்பிளா இந்த டிரான்சாக்ஷன்ஸ் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை கொடுக்கக்கூடியதான் இந்த AePS. ஸோ இன்னும் நீங்க அதை எனேபிள் பண்ணலைன்னா தாராளமா உங்களோட பேங்கை விசிட் பண்ணி பேங்க் கரஸ்பாண்டண்ட்டை மீட் பண்ணி இதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஃபியூச்சர்ல உங்களுக்கு டிரான்சாக்ஷன்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.